ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அநாதி சிநேகம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தும். இந்த நாளுக்கென்று ஏசாயாவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். பிரியமானவர்களே, இந்த பகுதியை வாசிக்கும்போது தேவ ஜனங்களுக்கு ஒரு அச்சுறுத்துதல் வந்த நேரம். When there was an opposition, an enemy, an attack. பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே தாக்குதல்கள் எப்பொழுது வரும், எங்கிருந்து வரும் என்று நம்மால் சொல்லவே முடியாது. எழுத்தின்படி இருக்கிற தாக்குதல்கள் இருக்கிறது, ஆவியின்படி இருக்கிற தாக்குதல்களும் இருக்கிறது. காணக்கூடிய சத்துருக்களும் உண்டு, காணக்கூடாத சத்துருக்களும் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சோதனையான நேரங்கள் வரும்பொழுது நாம் திகைக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், தேவ ஜனங்களுக்கு, அந்த ராஜாவுக்கு எதிராக ஒரு கூட்டம் சீரியர் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் பயமுறுத்துகிறதான வார்த்தைகளை பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பலவிதமான வார்த்தைகளினால் முதலாவது மனமடிவ பண்ணுகிறார்கள். மனமடி வரும்பொழுது வேதனையானது, தைரியத்தை இழக்கச் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் அப்படித்தான். முதலாவது உங்களுக்கு மனமடிவை உண்டு பண்ணும்படியாகத்தான் சத்துரு போராடுகிறான். சமீபத்திலே ஒரு சகோதரி ஜெப தேவைக்காக சொல்லுகிற போது சொன்னார்கள், எதிர் வீட்டில் இருக்கிறவர்கள் வேண்டுமென்றே பிரச்சனை செய்து தகாத வார்த்தைகளை பேசி மனநோவு உண்டு பண்ணினார்கள். ரொம்ப கஷ்டப்படுற, மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்படிப்பட்ட ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசி எங்களை மிக கஷ்டப்படுத்தி விட்டார்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். அப்பொழுது அந்த நேரத்தில் நாமும் அதை போலவே பேச முடியுமா? முடியாது. நமக்கு ஒன்று செய்யலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இங்கே தேவ ஜனங்களுக்காக அந்த யோசபாத் கர்த்தரை நோக்கி பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, 1-2 வசனங்களிலே யோசபாத் உபவாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு மிஞ்சின எதிர்ப்புகள் சமாளிக்கவே முடியல, அதை நம்மால் சுயமாக எதிர்க்க முடியாது. நமக்கு ஆள் பலமோ பணபலமோ வார்த்தையின் பலமோ இல்லாத போது, திகைக்கிற போது, யோசபாத் செய்த ஒரு அற்புதமான காரியம், தன்னை தாழ்த்தி உபவாசித்து கர்த்தருடைய தயவை நாடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இந்த வார்த்தையை தருகிறார். என்ன? இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன். ஐ வில் பி ஃபேவரபிள் அன்டு திஸ் சிட்டி. பிரியமானவர்களே, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக இப்பொழுது வந்திருக்கிறார்களா? திகைத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கை போடாதபடிக்கு தேவன் உங்களுக்காக ஆதரவாக நிற்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் சபையிலே பிசாசு பிடித்த ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்தார்கள் விடுதலைக்காக. அந்த ஊழியக்காரர் இந்த வசனத்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே, எதிர்த்து வந்தவர்கள் அழிக்கும்படி வகை தேடுகிற போது தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜெயத்தை தருகிறது. வேதம் சொல்லுகிறது, அப்படியே நடந்தது. வந்த சத்துரு தேசத்தின் மேலே, அந்த பட்டணத்தின் மேலே கை போடவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை.
அந்த வசனத்திலே தேவன் அற்புதமாய் சொல்லுகிறார், அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எதிர்கொண்டு முறியடிக்க முடியாத சூழ்நிலைகள், கவலைப்படாதிருங்கள். நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்திலே உபவாசத்தோடு காத்திருக்கிற போது தேவன் முறியடிக்க எழுந்திருக்கிறார். உள்ளே பிரவேசியாமல் வந்த வழியே திரும்பி போவான். அப்படியே நடந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தது. இன்றைக்கு கூட கலங்கியிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை எதிரிட்டு வந்த அந்த சோதனை, அந்த போராட்டம், அந்த பிரச்சனை, அந்த வியாதி, அந்த சத்துருவின் கிரியைகள் வந்த வழியே திரும்ப போகிறது. உங்களை தொடுவதற்கு தேவன் அதிகாரம் தருகிறதில்லை. நாம் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்தால் போதும். நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆனால் நாம் அவரை அண்டிக் கொள்ளுகிற போது, இன்றைக்கு அநேகர் தங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் அப்படி சமாதானத்தை இழந்து போயினீர்களா? எதிர்த்து வந்ததினால், போராட்டம் வந்ததினால் கலங்கி போய் சமாதானத்தை இழந்து இப்பொழுது ஒருவேளை காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிற போது, ராஜாவின் கட்டளை புறப்பட்ட போய் சேர்ந்த நாடுகளிலெல்லாம் யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்ற கட்டளை புறப்பட்டதுமே எல்லா இடங்களிலும் யூத ஜனங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மாதத்தின் 13ஆம் தேதி என்று தேதியும் எழுதியிருக்கிறது வேதத்திலே. எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் பல யோசனைகளை வைத்திருக்கலாம், பல முயற்சிகளில் ஈடுபடலாம், கண்ணிகளை வைத்திருக்கலாம், உங்களை முற்றிலுமாய் அழித்துவிட தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் பயப்படாதிருங்கள், காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற ஒரு பெரிய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக கர்த்தர் எழுந்திருக்கும் போது, தேவன் செயல்பட ஆரம்பிக்கும் போது வந்த வழியே திரும்பி போகிறான். காரியம் மாறுதலாய் முடிகிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தபோது உபவாசத்தை கூறினான். சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக தேசத்துக்கு, பட்டணத்துக்கு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷ ஆதரவு அற்றுப்போன நேரத்திலே, உங்கள் நம்பிக்கை அற்றுப்போகிற போல இருக்கிற போது, நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க. நீங்கள் யார் உதவி செய்வாங்கன்னு நினச்சிங்களோ செய்ய முடியாத சூழ்நிலைகள், அவங்க வரவே இல்லை. கவலைப்படாதீங்க, கர்த்தர் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் நிற்பேன் என்று சொல்லுகிறவர். சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக நிற்கிறவர். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த பட்டணத்து, நினிவே பட்டணத்து ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் எழும்பின போது, தேவனுடைய கோபம் எழும்பினது. தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க சித்தமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது யோனா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, 40 நாட்கள் இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார். பாவத்தை நிமித்தம் வருகிற நியாயமான ஒரு தண்டனை. பரலோக தேவன் பாவத்தை சகிப்பதில்லை, பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். ஆனால் யோனா தீர்க்கதரிசி இந்த எச்சரிப்பை கொடுத்ததுமே ஜனங்கள் முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் உபவாசித்து ரெட்டுடுத்தி தங்களை தாழ்த்தி கர்த்தரை தேடி மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? தேவன் இறங்கினார். சொல்ல அழிவை செய்யாதபடிக்கு தேவன் அதை திருப்பினார். தேவன் ஜனங்களை அழிக்கவில்லை. அழிப்பதல்ல கர்த்தருடைய சிந்தனை. வாழ வைக்கிற தெய்வம். மனம் திரும்புகிற போது, ஆண்டவரிடத்தில் சேருகிற போது, பரிசுத்தத்தை விரும்புகிற போது,
ஆண்டவர் எச்சரிப்பு வருகிற பொழுது உணர்வடைந்து தேவனிடத்தில் வந்துவிட்டால் தேவன் மனம் இறங்குகிறார். தேவன் அழிக்க இல்லை, வாழ வைக்க விரும்புகிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உபவாசித்து ரட்டுடுத்தி தேவனிடத்திலே மனம் திரும்பினார்கள். மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு மதம் திரும்பி பிரயோஜனம் இல்லை ஐயா, மனம் திருந்ததை விரும்புகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் வாழ வைத்தார். நினிவேக்கு அழிவு வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இறங்கினார். நம்முடைய தேவன் யார்? பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் மனது உருகுகிற தேவன். எங்கே மனம் திரும்புதல் இருக்கிறதோ அங்கே மனதுருக்கத்தை தேவன் விளங்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்றைக்கும் அப்படிப்பட்டவர் தான். பிரச்சனைகள் எவ்வளவு நெருக்கமாக வந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பிரச்சனைகளை மட்டும்தான் மேன்மைப்படுத்துகிறார்கள். அவன் கண்களுக்கு பிரச்சனைகள் தான் தெரிகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, பிரச்சனைகளை விட தேவ பிரசன்னம் பெரியது. இட் கேன் சால்வ் ஆல் யோர் ப்ராப்ளம்ஸ். அநேக கேள்விகளோடு பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, பல நேரங்கள் எத்தனை சந்தேகங்கள். ஆண்டவரையே சந்தேகப்படுகிறோமே, அவர் அன்பை சந்தேகப்படுகிறோமே. பயப்படாதிருங்கள். தேவன் மனது இறங்குகிறார். நகரத்துக்கு விரோதமாய் அவன் கை போடுவதில்லை. உங்களுக்கு அவன் கை போடுவதில்லை. உங்கள் குடும்பத்தின் மேலே சத்துரு கை போடுவதில்லை. வந்த வழியே திரும்பி போகும். எந்த வியாதி வந்ததோ அது அப்படியே திரும்பி போகும். எந்த குறைவு வந்ததோ, எந்த பிரச்சனை வந்ததோ, எந்த எதிர்ப்பு வந்ததோ, இயேசுவின் நாமத்தில் அது திரும்பி போகும் கண்டிப்பாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் ஆதரவாயிருப்பார். God will help surely. நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே கர்த்தர் கையில் ஒப்புக்கொடுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். தேவன் இறங்குகிற தேவன். மனம் திரும்புவோம். எந்த காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அதை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளுவோம். நகரத்தை ரட்சிக்க தேவன் நிற்கிறார். உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க கர்த்தர் நிற்கிறார். உங்கள் வாழ்க்கையை ரட்சிக்க கர்த்தர் நிற்கிறார். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பான பிள்ளைகளை பாரும். எத்தனை வருத்தங்கள், சோகங்கள், சோர்வுகளோடு பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது உம்முடைய வல்லமையின் கரம் அமருவதற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க அப்பா. மனம் திரும்புகிற, தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்து கர்த்தரை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இப்பொழுதே சத்துரு திரும்பி போக பண்ணுகிறீர். உமக்கு நன்றி. ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் பிரச்சனைகள் மேற்கொள்ளுவதில்லை. தேவ பிரசன்னம் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய சத்துருவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது கர்த்தர் முறியடிக்கிறதற்காக நன்றி. தேவனுடைய மகிமையின் அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். மனபாரங்கள் நீங்கட்டும். மனமடிவுகள் நீங்கட்டும். தைரியப்பட்டு கர்த்தருக்காக எழும்பி தங்களை தாழ்த்தி உபவாசித்து உம்மை துதிக்கிற ஒரு பிள்ளைகளாக நிறுத்துவீராக. நீர் செய்வதற்காக நன்றி. ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமைகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருந்து நீங்கள் சகலத்தையும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்வார். அது திரும்பி போகிறது. அந்த பிரச்சனை ஓடுகிறது, விலகுகிறது. நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். கர்த்தருக்கு சாட்சியாக இருங்கள். God bless you.